நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு தடையா இல்லைனாலும் பரவாயில்ல, தடங்களா இருக்கக்கூடாது. அந்த ஒரு நோக்கம் தான்மா இப்போ திமுக நம்ம விட்டு விலகி போக வச்சுச்சு. இப்போ எப்படி அந்த நம்பிக்கை வருது? இத்தனை வருஷம் இவ்ளோ மக்கள் டிஎம்கேவை ஏடிஎம்கேவை நம்பி இருந்தவங்க எப்படி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறீங்க? தமிழ்நாட்டுல படிச்சு வேலை இல்லாம ஸ்விக்கி ஓட்டிட்டு ஜொமேட்டோ ஓட்டிட்டு எத்தனை இளைஞர்கள் வாழ்வாதாரத்தின்றி தவிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வழி? தளபதியோட மாநாடு பார்த்துட்டு உதயநிதி அவர்கள் நிறைய நியூஸ்ல பிரஸ் மீட்ல எல்லாம் கொடுத்திருந்தாங்க. விளையாட்டு செய்தி, சினிமா செய்தி எல்லாம் பாக்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு உங்களோட கருத்து என்ன? துப்பாக்கி சூடப்போ அங்க நடந்த இறந்தவர்களோட இறுதி சடங்குல அண்ணா அவர்கள் கலந்துக்கிட்டதா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டப்போ கூட்டத்தோட கூட்டம் தான் அண்ணனும் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக குழு கொடுத்தோம். இது மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதையும் கொண்டு வர மாட்டேங்க. உங்களுக்கு பையனா பிறந்ததுனால சிஎம்க்கு ஒரு பையனா பிறந்தா நீங்க சிஎம் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அவரோட பையனும் தளபதி அவர்களோட பையனும் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் பையன் இல்லாம ஒரு தொகுதியோட எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ இருந்தால் அந்த துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்களா? இன்னைக்கு திமுகல நிலைச்சிருக்கிறதுக்கு ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு வாரிசா இருக்கணும், இல்ல பணமா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் எல்லாம் நீ திமுக என்ன நல்லது பண்ணாலும் ஒரு ஆளே இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஜி பெருமாள் அண்ணா தான் இருக்காங்க. இப்போ பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்க சைட்ல இருந்து பல கேள்விகளை கேட்க போறேன். வாங்க போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே, ஒரு ஷார்ட் டைம்ல மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் நினைச்சே பார்க்கல. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பல பேருக்கு. டிஎம்கேல இருந்து டிவிகே எப்படின்னா? டிஎம்கேல இருந்து டிவிகே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அரசியலோட கொள்கையே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஐயா கலைஞர் ஐயா அவர்களை பின்பற்றி தான் திமுக கழகத்துக்குள்ளே உள்ள வந்தோம். அவர்களோட கொள்கையை பின்பற்றி தான் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். காலப்போக்கில் அரசியல் பாதை வெவ்வேறு களமா மாறினதுனால மக்களுக்கு எது சரின்னு படுதோ, சரியா இருக்கோ அதை நோக்கி நம்ம போனோம். அதுல நம்ம அண்ணன் விஜயன் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் சிறப்பான முறையில நல்ல முறையில போயிட்டு இருக்காங்க. அவங்கள சார்ந்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறக்காக தமிழக வெற்றி கழகம். ஓகேண்ணா, இப்போ லாஸ்ட் டைம் டிஎம்கே பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போதைக்கு இருக்கிறதுல இவங்க தான் நல்ல கட்சி, இவங்க தான் ஏன் கொள்கைக்கு ஏத்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். டக்குனு இவரோட டிவிகேக்கு மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி பல பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும்ல. எந்த ஒரு மெயினான விஷயம் என்ன டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு போக தூண்டுச்சு? இப்ப இருக்க அரசியல் பாதைகள்ல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம்ங்கிறது திராவிட கட்சிகள்ல எங்கேயுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு வார்டுல ஒரு பொறுப்பு வாங்கணும்னாலும் அந்த வார்டு செயலாளரோட பையனா இருக்கணும், இல்ல ஒன்றிய செயலாளரோட பையனா இருக்கணும், சேர்மனோட பையனா இருக்கணும், இல்ல மாவட்ட நிர்வாகியோட பையனா இருக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களை நேசிச்சு உழைக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் எந்த ஒரு இதுவும் கிடைக்கிறது இல்லை. இப்ப நான் போயிருக்கேன்னா நான் தனி நபரா உருவாகி வந்தவன் தான். ஏன்னா இப்ப நம்மள எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரு பேக்கப்பை கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய கொண்டு வச்சிருக்கோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு விஷயங்கள் பண்ணோம். நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு தடையா இல்லைனாலும் பரவாயில்ல, தடங்களா இருக்கக்கூடாது. அந்த ஒரு நோக்கம் தான்மா இப்ப திமுக நம்ம விட்டு விலகி போக வச்சுச்சு. நீங்க இந்த டிஎம்கேல இளைஞர் அணியில ஒரு இதுவா இருந்தீங்க. இப்போ அந்த இளைஞர்களுக்கு இதுவே இல்ல அப்படின்னும் போது இத்தனை நாள் இருந்தீங்க இல்லையா அந்த டிஎம்கேல, அது எப்படி இருந்தது? கடந்த ஒரு 1.5 வருஷமாவே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஐயா கலைஞர் அவர்களோட பாதையை தான் நோக்கி போயிட்டு இருந்தேனே தவிர உட்கட்டமைப்பு அரசியலுக்குள்ள நான் வரல. எனக்கு விருப்பமும் இல்லை. ஏன்னா இங்க இருக்க அரசியல் பாதை வேற மாதிரி இருக்கு. நான் மீடியால சொல்றதுனால நமக்கு பயம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்க வேண்டிய விஷயம் மதுனால ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற தகராறா இருக்கட்டும், கொலைகளா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் விஷயமா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இதை எதிர்த்து நம்ம பர்சனலா ஒரு விஷயங்கள் கூட மூவ் பண்ணி கொண்டு போக முடியல. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கு. இந்த குறைகளை சரி பண்ணணும்னு நினைச்சா இங்க இருந்தா சரி பண்ண முடியாது. எது சரி பண்றது, எது சரிப்படுற ஒரு தலைவர் தேவைப்படுவாரோ அந்த தலைவர் மூலியமா இருந்து இதை சரி பண்ணணும்னு ஒரு ஆசை.
ஓகே. இப்ப பல வருஷமா வந்துட்டு நம்ம ஊர்ல இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி வேற எந்த கட்சியுமே வந்ததே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா வந்துட்டு வச்சுக்கலாமே நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்ப டிவிகே வந்ததுல இருந்து நாம் தமிழரும் டோட்டலா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ வந்துட்டு எப்படி அந்த நம்பிக்கை வருது? இத்தனை வருஷம் இவ்ளோ மக்கள் வந்துட்டு டிஎம்கேவை ஏடிஎம்கேவை நம்பி இருந்தவங்க எப்படி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறீங்க? இதுக்கு வந்து ஒரு 3 விஷயம் சொல்லலாம். மாநாடே நடத்த முடியாது அப்படின்னு சொன்ன மத்தியில மாநாடை நடத்தி காட்டினாரு. செகண்ட் வந்து பேசவே தெரியாது அப்படின்னு சொன்னவரு எல்லாரும் முன்னாடியும் 45 நிமிஷம் விடாது பேசினாரு அண்ணன் விஜய் அவர்கள். அதை தாண்டி அவரோட கொள்கை, சமூக நீதி பார்வை இதெல்லாம் வந்து பயங்கரமா மக்கள் மத்தியில ரீச் ஆயிடுச்சு. அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரோ அதை வந்து ஒரு பொது மேடையில தன்னோட கருத்துக்கள் மட்டும் இல்லாம நம்ம வாழ்றதுக்கும் நம்மளை உயர்த்தின இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல நிலைமையை கொண்டு வரணும், இந்த விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இத்தனை பேரோட முடங்கி கிடக்கின்ற இத்தனை மக்களோட செவிகள்ல குறைச்சு எல்லாரையும் ஒரு விழிப்புணர்வு அடைய வச்சுச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் நீங்க தமிழக வெற்றி கழகம் சார்ந்து நிறைய பாப்பீங்க. கண்டிப்பா. இப்ப ஸ்டார்டிங்ல எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் நம்மளே பண்றோம்னா ஸ்டார்டிங்ல அதை துடிப்பா அப்படியே பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் டிவிகேல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் சரி அதுக்கு பாராட்டுகள் மட்டும்தான் நிறைய சைடு வந்துட்டு இருந்தது. ஈவன் வேற கட்சியில இருக்கவங்களே கூட நாங்க டிவிகே வந்துட்டு பரவாயில்ல இவ்வளவு பண்றாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லாதான்ப்பா இருக்கும், இவங்க கிட்ட பினிஷிங் சரி இருக்க மாட்டுதே அப்படின்ட்டு பல பேர் வந்து இருக்காங்க இல்லையா? எப்படி இதை வந்துட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? குறைகள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அது நிறைவடைஞ்சிருச்சுன்னா குறைகள் சொல்ற வாய் கம்மியாயிடும்ல. அது நிறைவடையும் போது எல்லாரோட பதிலும் அந்த மாதிரி பாத்துக்கலாம். ஓகே. இப்ப அதனால வந்துட்டு எங்களை வர வச்சாதான் காட்ட முடியும் அப்படின்றீங்க? வர வச்சாதான் காட்ட முடியும்லாம் வந்துட்டு இப்ப இருக்க அரசியல் களங்களும் விமர்சனங்கள் எத்தனை பேர் சொல்லலாம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இயக்கமா இருந்து அந்த இயக்கம் சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விலையில்லா மருந்தகம், விலையில்லா குருதியகம், விலையில்லா உணவகம், ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ உதவி, எவ்வளவு விஷயங்கள் பண்ணி வந்திருக்காங்க. அரசியல் பாதைங்கிறது இப்ப அதை தாண்டி முன்னாடி ரசிகர் மன்றமா இருக்கும் போது அண்ணன் விஜயோட மக்கள் இயக்கம் சார்ந்து எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல. அப்போ வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அதை பாராட்டுனீங்க. இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விமர்சனமா சொல்றீங்கல்ல. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்க நாங்க கட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் அப்படின்ட்டு. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்க, அவர் கட்சிக்காக வரப்போறாரு அதனாலதான் இவ்வளவு சொந்த செலவுல எல்லாம் இதை பண்ணிட்டு இருந்தாரு, இல்லன்னா அவர் இன்னும் முட்டாள இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட வருஷத்துல பண்ணா நீங்க வந்து அரசியல் பாதையில் விமர்சனம் என்ன வேணா சொல்லலாம். அவருக்கு வந்து 15-20 வருஷ காலமாவே ரசிகர் மன்றத்துல எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்களே. ஓகே. இப்ப டிஎம்கேலயும் பண்ணிருக்காங்கல்ல. நான் இப்ப டிஎம்கேல இப்ப மகளிருக்கு நிறைய உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய அந்த மழைநீர் வந்துட்டு வடிகால் திட்டம்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க இல்லையா? ஆனா அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரியல. ஆனா மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு ஒரு சைடு பேசுறாங்க. இப்போ விஜயும் அதை தானே பண்றாரு அப்படின்ற மாதிரி இல்ல. இப்போ வந்து பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது கிராமப்புறங்கள்ல அது பெரிய விஷயம். அந்த 1000 ரூபாயத்தோட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும், அது பெரிய விஷயம். அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிச்சு வேலை இல்லாம ஸ்விக்கி ஓட்டிட்டு ஜொமேட்டோ ஓட்டிட்டு எத்தனையோ இளைஞர்கள் வாழ்வாதாரமின்றி தவிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வழி? 1000 ரூபாய் தராங்கன்னு சொல்லி நம்ம பெரிய விஷயமா பேசுறோம். அதை தாண்டி எத்தனை இளைஞர்கள் எல்லாமே வந்துட்டு குடும்பத்தோட முதல்நிலை பட்டதாரியா இருப்பாங்க. எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சா நம்ம வாழ்க்கை வந்து செட் ஆயிடும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் கனவோட வந்து படிச்சு வாழ்க்கையில ஒரு அங்கீகாரம் பெற்று வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லையே. இப்ப அந்த மக்கள்லாம் அதுக்கான குரல் கொடுக்கணும்ல. இன்னைக்கு 1000 ரூபாய் வருங்கிற நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இந்த இளைஞர்கள் ஓகே. இப்ப நீங்க வந்துட்டு டிஎம்கேல இருந்ததுனால அதுல என்னென்னலாம் ஃபால்ட் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இப்ப டிஎம்கேல என்ன ஃபால்ட் இருக்கு, டிவிகேல என்னெல்லாம் வந்துட்டு பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் இந்த விஷயம் வந்து கேட்கறேன். இப்போ தளபதியோட மாநாடு பார்த்துட்டு உதயநிதி அவர்கள் வந்துட்டு நிறைய நியூஸ்ல வந்துட்டு பிரஸ் மீட்ல எல்லாம் கொடுத்திருந்தாங்க. நான் விளையாட்டு செய்தி, சினிமா செய்தி எல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு உங்களோட கருத்து என்ன? அதுக்கு வந்து என்னோட கருத்து பாத்தீங்கன்னா, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை எனக்கு பர்சனலா ஒரு நடிகரா அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலைஞர் ஐயாவோட பேரன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களோட பையனும் தெரிய வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு அரசியல் களத்துல இருந்து தானே இன்னைக்கு வந்து மக்களுக்கான ஒரு தலைவரா வந்திருக்காங்க. ஸோ வந்து அவர் அந்த பதில் சொல்ல தவிர்த்திருக்க வேண்டியது. ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்க, இப்போ வந்துட்டு நீங்க டிவிகேக்கு போலன்னு வைங்களேன், இப்போ உதயநிதி சொன்னதை நீங்க எப்படி வந்து விமர்சனம் பண்ணிருப்பீங்க? இல்லம்மா, நான் வந்து இன்னைக்கு டிவிகே வந்திருக்கு, டிவிகே போயிட்டோம் அப்படிங்கறக்கா கிடையாது. கடந்த 1.5 வருஷமாவே அரசியல் சார்ந்து நான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பயணிக்கல. அரசியல் சார்ந்து
ஆளுங்கட்சியை அரசியல் சார்ந்து எந்த ஒரு மாநாடோ எந்த ஒரு அரசியல் இது எதுவுமே நான் பயணிக்கல. ஏன்னா இங்க அரசியல் களம் வேற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இளைஞர்கள் எதுக்கு இங்க வரோம்? காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணுமா? சம்பாதிச்சிருக்கோம், நிறைய மக்களை சம்பாதிச்சிருக்கோம், ரொம்ப மனநிறைவான விஷயம். அதை தாண்டி இங்க இருக்க குமுறர்கள் கஷ்டங்கள்லாம் எப்படி அதை தாங்கிக்கிட்டு ஆளுங்கட்சியில இருக்கோம்னு சொல்லி தோல்ல துண்டை போட்டு கார்ல கொடி போட்டு போறதுல பெருமையான விஷயம் ஒண்ணு இல்லையே. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ற நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்களோட ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு தெரியும். நீங்க வந்துட்டு இந்த கட்சிக்கு கீழேயோ இல்ல உங்களோட தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, இவரோட வழி கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அண்ணா அப்படின்னு நீங்க போன இன்டர்வியூல நிறைய சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்ப அவரை வந்து உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாரா இல்ல நீங்களா இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்னு போனீங்களா? ஒரு சிறந்த தலைவன், சிறந்த சகோதரன், சிறந்த ஆசானுக்கான மிகப்பெரிய பங்கு எங்க அண்ணன் சி.கே. அருண். ஏன் இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்றேன்னா, தான் ஒரு இடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, தன்னை சார்ந்து இருக்க நம்ம தம்பிங்க, நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு அடையணும். இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றோம். இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டமான வாழ்க்கைக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டங்கள் யாரும் படக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்தினாலதான் எல்லாரையும் கையை பிடிச்சி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வராரு. சி.கே. அருண் அப்படிங்கிறது ஒரு தனி பேர் கிடையாது. பலரோட துரோகத்தினாலும் பலரோட மறைமுகமா செயல்கள்னால உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். ஓகே, அதனால அவர் எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவு தான். ஓகே, இப்ப மறுபடியும் வந்துட்டு இல்ல டிவிக்கேல இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு வேற ஏதாவது நீங்க மாறதுக்கு அவரு திமுக அரசியல் பாதையை விட்டு போய் கிட்டத்தட்ட 2-3 காலம் ஆயிருச்சு. அந்த 2-3 காலமா சரி, அவருக்கு எல்லா கட்சியில இருந்தும் அழைப்பு வந்துச்சு. அவர் நினைச்சா எந்த கட்சியில வேணா போய் இருந்திருக்கலாம். ஏன் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், வெயிட் பண்ணி பொறுமையா நம்ம ஒரு முடிவெடுத்தா நம்ம சார்ந்திருக்க எல்லாரும் அதை பின்தொடரணும், அதப்போ நம்ம சரியான முறையில கொண்டு போகணும்னு சொல்லி பொறுமையா வெயிட் பண்ணி காத்திருந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு தெரியும்ல, நம்ம தமிழக வெற்றி கழகங்கிறது மக்களுக்கான ஒரு கட்சி, மக்களுக்கு நல்லது செய்ய துடிக்கின்ற கட்சி. அதனாலதான் அவர் விருப்பப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. ஓகே, நான் இப்போ வந்துட்டு பொதுமக்கள் சைட்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் வந்து இப்ப கேக்குறேன். என்னன்னா, கமல் சார் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு கட்சி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எதிர்த்து இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்லாம் கூட அந்த மாதிரி தான் வந்தது. ஆனா திடீர்னு ஒரு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாரு. அது சப்போர்ட் பண்ணிட்டு கட்சி தாவல் இங்கே தர்மமடா அப்படின்ட்டு ஒரு டேக்லைன் எல்லாம் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. இப்ப அதே மாதிரிதான் உங்களுக்குமா கட்சி மாறல் இங்கே தர்மமடா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கும் இருக்கா? கட்சி மாறல் தர்மம்டானா சமூகத்தின் மேல் அக்கறை இல்லாத எந்த கட்சியா இருந்தாலும் அதை விட்டு மாறி போகலாம், தப்பே கிடையாது. மக்கள் மீது மக்களுக்காக உழைக்கதான் வரும். அந்த மக்களுக்கு பயணம் இல்லைன்னா ஏன் அந்த கட்சியில இருக்கணும்? ஓகே, ஆனா அவர்களோட சித்தாந்தங்கள் கொள்கைகள் என்னன்னு நமக்கு தெரியாது. மதிப்புக்குரிய கமலையா அவர்களோட சித்தாந்தம் கொள்கை என்ன நமக்கு தெரியாது. அவங்களோட தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டியும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து நேசிக்கின்ற ஒரே கொள்கை கோட்பாடு எல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா நம்ம மக்கள், நம்மளை சார்ந்திருக்க இத்தனை உறவுகள், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் இல்லையா? எத்தனை பேர் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு சரியாயிடுவோமா, நாளைக்கு சரியாயிடுவோமா, நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மேம்பட்டு நல்ல வேலைக்கு போகாதா, நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் நல்ல வேலைக்கு போக முடியாதான்னு தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. எத்தனையோ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தும் ஐயோ இந்த சட்ட திட்டங்கள் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு கஷ்டப்படுற எத்தனையோ மக்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆட்சியையும் நல்ல ஒரு அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஏழை எளிய மக்கள், விவசாயிங்க, இவங்க எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கை முறை கொண்டு போகணும்ல. அதுக்காக தான் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு நல்ல பேரை சம்பாதிச்சு ஒரு நல்ல வகையில கொண்டு போகணும், நல்ல வகையில நம்ம உழைப்பை செலுத்தணும், எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும். ஓகே, இப்ப நீங்க கட்சியில வந்துட்டு ஒரு இதுல இருந்தீங்க, என்னோட நோக்கம் இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி கட்சியில பல பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மக்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்றது, காசு பணம் தாண்டி ஊழல்லாம் தாண்டி மக்களுக்காக நான் இருக்கணும்னு பல பேர் இருப்பாங்க. கட்சிக்குள்ள இருக்க உங்களுக்கே வந்துட்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, இதை இன்னும் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுது இல்லையா? நீங்க அத எல்லாரும் சேர்ந்து நீங்களே கட்சியில வந்துட்டு அதை ஏன் பெட்டரா பண்ணி இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த ஊடகத்தை பார்த்து சொல்றேன், கட்சியில இருந்து இன்னைக்கு ஒரு மாற்று கட்சிக்காரங்க வந்து ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா அதை ட்வீட் பண்ண தெரிஞ்சதுக்கும், எஃபில பதிவு பண்ண தெரிஞ்சதுக்கும், இன்ஸ்டால சோசியல் மீடியா வைரல் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்து எவ்வளவு குறைகள் நடக்குது, எவ்வளவு கொடூரங்கள் நடக்குது, எவ்வளவு இன்னல்கள் நடக்குது, அதையும் உங்களால சொல்ல முடியல. ஸோ இந்தவளோட வழி இயக்கம் தான் வந்து நம்மளை வந்து நல்ல பாதைக்கு கொண்டு போகணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்கள நீங்க பார்த்து கேள்வி கேளுங்க. சக மனுஷனா தொண்டனா ஒரு தலைவரை பார்த்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்கு. அதை ஏங்க யாரும் பண்ண மாட்டீங்க?
ஓகே. இப்போ வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு எனக்கு வந்து ஒரு ஜெனரல் பீப்புளா எனக்கு என்ன இதுன்னா, இப்போ கட்சி விட்டு கட்சி மாறாங்களே இவங்கள வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சிட மாட்டாங்களா? இங்க இருந்து வந்துட்டு பாக்குறது இந்த படங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல. இந்த கட்சியில இருந்து நான் உங்க கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஏதாவது குழப்பங்கள்லாம் உண்டு பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ இந்த டிவிகேல நினைக்கலையா உங்கள நீங்க மாறின போது? நம்ம வந்து டிவிகே வந்து ஓப்பனா சொல்லணும்னா அண்ணன் தளபதி அவர்கள் விஜயின் வழிகாட்டுதலோடு துடிப்போடும் நல்ல ஒரு ஆக்கத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆனந்தண்ணன் ஆனந்தண்ணன் அவர்கள் திறம்பட செயல்படுறாரு. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. தானா வரவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நிலையை கொடுக்குறாரு. நல்ல நல்ல ஊக்கங்கள் ஆன பதில்கள் சொல்றாரு. இந்த விஷயங்கள் இப்படி இப்படி கொண்டு போகணும், நல்ல நல்ல வழிகளும் நல்ல நல்ல சித்தாந்தங்களையும் சொல்றாரு இல்ல. அதனால அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க ஒரு தொகுதியோட எம்எல்ஏ இருந்தவரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தையோட ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவருக்கு தெரியும் இல்லையா, இந்த கட்சியில இருந்து இவங்க வந்தாங்கன்னா என்ன நோக்கத்தோட வருவாங்க, என்ன விஷயத்துக்காக வருவாங்கன்னு. ஒருத்தர் தேரானா சும்மா வந்து வாங்கம்மான்னு சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க யாரு, என்ன பண்றாங்க, அவங்க மேல என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன கருத்து எல்லாமே விசாரிச்சுட்டு தானே சொல்லுவாங்க. அதனால அந்த விஷயத்தை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. ஓகே. இப்போதைக்கு வந்துட்டு நார்மலா பார்த்தோம்னா தளபதி மேல ரொம்ப எல்லாருக்கும் வந்துட்டு ஓகே 26ல அவர் வந்துருவாரு, அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியாவது வந்துருவாரு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருந்தது. இப்ப ரீசெண்டா இந்த பெஞ்சல் புயல் வந்தது இல்லையா, அப்ப அவர் யாரையுமே போய் பார்க்காததுனால இப்படி இருந்தவர் கொஞ்சம் டவுன் ஆயிட்ட மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. எனக்கு இல்ல, நாங்க சோசியல் மீடியால பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு யாரெல்லாம் பாராட்டினாங்களோ அவங்களே வந்து தளபதி என்னடா இது கூட வந்து பாக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இத யாரு வந்துட்டு அவருக்கு பேக்ல இருந்து எல்லாமே சொல்லித்தரா, இதை பண்ணுங்க கரெக்ட், இது பண்ணாதீங்க தப்பு அப்படின்ட்டு யாரு சொல்லித்தரா? எதனால அவர் அந்த புயலுக்கு யாரையுமே போய் பார்க்கல? யாரு சொல்லித்தராங்கிறது வந்து அதுக்கேத்த பதில் என்கிட்ட இல்ல. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு உச்சத்துல இருக்கின்ற நடிகர், இப்போ தலைவர். அவருக்கு தெரியும் இல்லையா எது நல்லது எது கெட்டதுன்னு. இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த தெருவுல வந்து ஒரு விஷயங்கள் பண்றேன்னா பிரச்சனையே இல்லை. 10 வீட்டு மக்களுக்கு என்னால முடிஞ்ச நல்லது பண்ணிட்டு போகலாம். அவர் உச்சம் பெற்ற நடிகர். ஒரு விஷயங்கள் எப்படி மக்கள் பண்ண விடுவாங்க பார்க்கணும்ல. எவ்வளவோ கூட்டங்கள் வரும், எவ்வளவோ நெரிசல்கள் வரும். அதனால மற்றவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து நாள் கடவுல சரி பண்ணுவாங்க, சரி ஆயிடும். இன்னைக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கறக்காக வந்து அதை குறையா சொல்ற மக்கள் அவங்க இயக்கம் சார்ந்து அண்ணனை பின்பற்றுகின்ற எத்தனையோ பேர் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அதையும் வந்து இந்த ஊடகங்கள் வந்து வெளியே தெரியப்படுத்தல. ஒரு நெகட்டிவிட்டினா வந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுல இருக்க பாசிபிலிட்டி ஏங்க யாரும் சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பா. அதுதான் வந்துட்டு இப்போ ஏன்னா தொடர்ந்து நாங்களே வந்துட்டு என்னடா இப்பதான் ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள இவ்ளோ பேர் இவ்ளோ பாசிட்டிவா வந்து பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடப்போ அங்க நடந்த இறந்தவர்களோட இறுதி சடங்குல அண்ணா அவர்கள் கலந்துகிட்டதா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டப்போ கூட்டம் தான் அண்ணனும் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக குழு கொடுத்த, இது மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதையும் கொண்டு வர மாட்டீங்க. இதுவுமே வந்து ஆக சிறந்த நல்ல விஷயம்தான். நம்மளால யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படவும் கூடாது அப்படிங்கறக்காக தன்னோட இடத்துல வர வச்சு அந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு புக் ரிலீஸ் ஈவென்ட்ல வந்து தளபதி அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. அதுல துணை செயலாளர் ஒருத்தர் வந்து பேசினாரு. இந்த மாதிரி இவங்களுக்கு பையனா பிறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கான உரிமைலாம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க இல்லையா. இப்போ வாரிசு அரசியல்னு நம்ம அதுதான் வந்துட்டு பின்பற்றிட்டு இருக்கோம். என்னதான் இப்ப அப்படி வாரிசு அரசியல் வேணாம் அப்படின்னா ஏடிஎம்கே தனித்தனியா பிரிஞ்சு போச்சு, அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இல்ல இவங்கதான் நல்லா பண்றாங்க, இவங்கதான் எல்லாம் தெரிஞ்ச முகம் அப்படின்ற இருக்கிறதுனாலதான் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு வாரிசு அரசியலை வந்து குறை சொல்றாங்க. அது எப்படி? இப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு பையனா பிறந்ததுனால சிஎம்க்கு ஒரு பையனா பிறந்துட்டா நீங்க சிஎம் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அவரோட பையனும் வந்துட்டு தளபதி அவர்களோட பையனும் படம் பண்ணிட்டு இருக்காங்க. இததான் நெப்போட்டிசம் அப்படின்னு வந்து சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு ஹீரோவோட பையன் ஹீரோ ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களோட திறமைகள் மூலியமா, அவங்களுடைய ஆக்க சிறந்த செயல்கள் மூலியமா மக்கள் மனசுல ரீச் ஆகுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அரசியல் பாதையில் நான் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்காங்க. அரசியல் பார்வைக்கு அப்பாற்பட்டு என்ன ஒரு பொது மனுஷனா நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை ஒரு ஆளுமைகளையும் கட்டமைப்புகளையும் அரசியல் சித்தாந்தங்களை கரைச்சு குடிச்சு எத்தனை பேர் இருக்காங்க. திருச்சியில ஐயா கே நேருவா இருக்கட்டும், திண்டுக்கல்ல பெரியசாமி ஐயாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆகச்சிறந்த ஆளுமைகள். இவங்கெல்லாம் வந்து கட்சியோட மிகப்பெரிய தூண்கள். அவங்களுக்கு அப்புறம் அந்த தகுதி இல்லையா?
நீங்க சொல்லுங்க. கரெக்ட். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. இதெல்லாம் தாண்டி இதே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் பையன் இல்லாம ஒரு தொகுதியோட எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ இருந்தா அந்த துணை முதலமைச்சர் கொடுத்திருப்பாங்களா? கொடுத்து வாய்ப்பு கம்மி தான். ம். அப்படி இருக்கும்போது சிறந்த பெரும் அரசியல்வாதிகள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே, இப்போ நிறைய பேர் வந்துட்டு டிஎம்கேவை குறை சொல்றாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க என்னடா டக்குன்னு நல்லது பண்றாங்க. பேசுறதுக்கு இடையில பேசுறேன்னு மன்னிச்சுக்கோங்க. நான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல பெரும் அளவு நான் நேசிச்சவன். சின்ன வயசுல இருந்து நாங்களும் பார்த்தோம். தாத்தா அப்பா ஊரு எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ரசிச்சு அதுல ஊறி போய் வந்தவன் தான். அப்ப இருந்து அதான் சொல்றேன், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு வேற மாதிரி இருந்தது. மக்களுக்கு பிரதிபலனா நிறைய விஷயங்கள் கொண்டு போனாங்க. இப்ப இருக்க அரசியல் எங்க இருக்கு? விடிஞ்சா கொலைகளும் கொள்ளைகளும், மது போதையினால எவ்வளவு விஷயங்கள் கொடூரங்கள் நடக்கிறதும், பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எவ்வளவு பாலியல் சீண்டல்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியாளர்களோட சட்டம் ஒன்றும் சரியில்லையே. இன்னைக்கு ஒருத்தங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு, கஸ்தூரி அவர்கள் வந்து தவறா பேசிட்டான்னு அவர் சிறையில கொண்டு போனாங்க. அதே திமுக இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு மேடையில, ஒரு பொது மேடையில ஏறி எவ்வளவு தகாத வார்த்தைகள் பேசுறாங்க. இதையே அந்த கட்சி வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரல. ஒரு வார்னிங் கொடுக்கல. ஏன் வந்து அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கல? ஸோ வந்து ஆளுங்கட்சியில இருந்தா என்ன வேணா பண்ணலாம். எதிர்கட்சியில ஒரு நல்ல விஷயம் போட்டா கூட அதை வந்து பலவிதமா கலாச்சு பலவிதமா ட்ரோல் பண்றாங்க. அது வேற. அந்த கணக்கு வேற. நல்லது மட்டுமே பண்ணி நல்ல விஷயங்கள் மட்டுமே ஒளிபரப்பு செய்கின்ற அண்ணன் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் வேற. ஓகே, இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறது ஃபுல்லா அதான் அந்த பெஞ்சல் புயலுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்தது. இப்ப மறுபடியும் வந்துட்டு தளபதி இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு பீக்ல இருந்ததோ டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது டவுன் ஆயிட்ட மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அது மாதிரி இந்த புயல்ல வந்துட்டு தளபதி வந்து யாரையும் பார்க்க, அதுக்கு பின்னால என்ன ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். தெரிஞ்சாலும் இருந்தாலும் நாங்க நெகட்டிவிட்டி பரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிவிக்கேவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அது வந்து கட்சியோட கொள்கை தலைவர்கள் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம கட்சி என்ன முடிவு சொல்லுதோ, கட்சி எப்பேற்பட்ட கொள்கை கோட்பாடு சொல்லுதோ, கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுல ஒரு சக மனுஷனா ஒரு தொண்டனா தான் நான் இருக்கேன். ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்களே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பி வந்துட்டா நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் நாட்டாளும் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி பேசிட்டு இருந்தாரு அவர் வரும்போது. இப்போ டக்குன்னு இந்த மாநாடு எல்லாம் பாத்துட்டதுக்கு அப்புறம் அது எங்க கொள்கைங்க, அதுதான் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத ஒன்றுமா? தமிழ்நாட்டில வந்து இருக்க மூத்த தலைவர்கள், மூத்த முன்னோடிகள் அவர்களை முன்னிறுத்தி தான் செய்கின்ற அரசியலோட கொள்கை கோட்பாடுகளை அவ்வளவு வெடிப்படுத்தி இருக்காரு. இதை வந்து யாருமே பண்ணாத ஒண்ணு. தான் தற்பெருமையும் தான் செய்கின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுகின்ற அரசியல் செய்கின்ற ஆட்கள் மத்தியில எல்லாருக்கும் எல்லாமும் சமம், சமூக நீதி பார்வை, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு எழுச்சி, இதுதான் மக்கள் வந்து அதிகமா பேசப்படுதும், மக்கள் அதிகமா கூட்டம் கூடவே இருக்க எல்லா கட்சிகளும் அரண்டு மிரண்டு போன ஒரு விஷயம். அதனால வந்துட்டு இருக்க கொஞ்ச நஞ்ச காலங்களையாவது தான் கட்சிக்கு கொஞ்சமாவது பேசி நம்மளோட செல்வாக்கு உயர்த்திப்போன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் முயற்சி பண்றாங்கதான். ஓகே, இப்போ வந்துட்டு எங்களுக்கு பொதுமக்களா இன்னொரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பல ஆண்டுகளா வந்துட்டு ஒரு பதவியில வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும், இதை எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. தளபதி வந்து புதுசா வராரு, இவருக்கு ஏதாவது தெரியுமா, அந்த சீட்ல உட்கார்ந்தாதானே அதோட சூடு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. 26ல தளபதி வந்து சிஎம் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி மேனேஜ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்ளோ இப்ப நீங்க சொல்றீங்க டிஎம்கே ஆட்சியில இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. கட்சிகள் ஆரம்பிச்சு ஒரு சில மாதத்திலேயே தான் மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி தன் கொள்கை கோட்பாடுகளை சிறப்பா சொல்லி அதான் துவண்டு கிடைக்கின்ற மக்கள் எல்லாம் எழுச்சி அடைய செஞ்ச தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த நாட்டு மேலேயும் இந்த நாட்டு மக்கள் மேலேயும் அதீதப்பற்று நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷமானா பல 100 கோடி சம்பளத்தை விட்டுட்டு, அதான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் அம்மா அவங்களுக்கு ஒரு தலைவனா நின்று நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு துடிப்போட உள்ள வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி பார்வைகளை ஒரு காமனா ஒரு சக மனுஷனா சொல்றேன், எந்த கட்சியில வேணா இருங்க, எவன் நல்லது ஒரு விஷயம், யாரு ஒரு விஷயம் நல்லது பண்ணா அவனை ஆதரிங்க. உடனே அவனை வந்து இது பண்ணி அது பண்றனால ஒண்ணுமே இல்லை. தானும் இல்லாம இன்னொருத்தவங்களையும் நல்ல விஷயங்கள் பண்ண விடாம தடுக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்கு? இப்போ நான் ஒரு தலைவனை தேடி போறேன், அந்த தலைவன் தப்பே பண்ணாலும் அந்த தலைவன் பண்றதுதான் சரின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு இருந்தா அது செட் ஆகாது. அது தப்புன்னு எடுத்து உரைக்கணும், எடுத்து காட்டணும். அதுதான் ஒவ்வொருட அடியனுக்கும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் உள்ள சிறப்பான வழி. சரி, இப்போ தளபதி வந்து 26ல சிஎம் ஆயிடுறாரு, ஓகேவா? அப்படி ஆயிட்டோனே முதல் கையெழுத்து எதுக்கு போடுவாரு? மக்கள் ஆட்டி படைக்கின்ற அந்த மதுங்கிற ஒரு விஷயத்த ஒளிப்பாருங்களேன் முற்றுன்னு நம்புறேன்.
இன்னொன்னு எல்லாருக்கும் எல்லாரும் சமம். அண்ணா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இங்க எல்லாரும் சமமா கிடைக்கணும், அந்த விஷயத்த பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தன்னை நேசிச்ச இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் சிறப்பா என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ எல்லாமே செய்வாரு. அதுதான் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்கல்ல, எல்லாருக்கும் எல்லாருமே இங்க கிடைக்கணும். படிக்கிறதுக்கு படிப்பு, தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாட்டுக்கு சாப்பாடு, இதுதான் எங்க அடிப்படை அஜெண்டா. அதுதான் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அது இல்லாம எத்தனை மக்கள் இங்க கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இந்த தெரு வந்து நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம், இதை தாண்டி அடுத்த தெரு எப்படி இருக்கு, குண்டும் குழியுமா குடிசையால, அதையும் யாரும் உயர்த்த நினைக்கல. ஓகே. இப்போ உங்களை ஃபாலோ பண்ண பல பேர் வந்துட்டு டிஎம்கேல இருந்தாங்க, உங்க தம்பிங்க அந்த மாதிரி எல்லாம். அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அருமையான கேள்வி. என்ன சார்ந்திருக்க சமூக வலைத்தளத்துல இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில இருந்தாலும் நேரா இருக்கவங்களும் சரி, எத்தனை பேர் கேட்டாங்க திமுக இருந்தீங்க, இன்னைக்கே வந்து டிவிகேல போயிட்டீங்க, காசு பணம் நிறைய சம்பாதிச்சிட்டீங்களா, நிறைய நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, அதை பண்றீங்க, இதை பண்ணீங்க, எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ணாதானே நம்ம வந்து பதில் சொல்றோம். அதெல்லாம் நம்ம பண்ணதே இல்லையே, அப்படியே நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஏன் போன அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க பாதி பேரா இருந்தாலும் 90% வந்து விமர்சனம் பண்றவங்க தான் அதிகம். விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்றேன், என் வயசு 29 வயசு, 22 வயசுல இருந்து நான் கட்சியில இணையறதுக்கு முன்னாடி இருந்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்நாள்ல 45 லட்சம் ரூபாய் மக்களுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை நான் ஏன் இந்த இடத்துல வந்து நான் தற்பெருமைக்காக சொல்லல, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நான் ஏன் பண்ணியிருக்கேன்னா, நம்ம பிறந்த மண்ணு தமிழ் மண்ணு, நம்ம மக்களுக்கு ஏதாவது விஷயம் பண்ணும் இல்லையா. இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அண்ணா இந்த மாதிரி முடியலைண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்றாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சு உதவி பண்றோம், இவ்வளவு விஷயங்கள் பண்றோம். இதெல்லாம் வந்து கட்சி சார்ந்து நான் பண்ணல, தனி நம்பரா பண்ணேன். இப்போ அதை சார்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்ல நீங்க திமுக வச்சுதான் வளர்ந்தீங்கன்னு. என்னோட வளர்ச்சிக்கு காரணம் என்னை சுற்றி இல்லை என்னோட சகோதரிகள், நண்பர்கள், என் குடும்பத்தாரர்கள் மட்டும் நானே தவிர எந்த ஒரு அமைப்புகளும் கையை கொடுத்து கூட்டி நம்மளை தூக்கி பிடிச்சி கூட்டிட்டு வரல. என்னோட அத்தனை வீடியோலையும் பாருங்க, எந்த ஒரு தலைவர் கூட ஒரு ஆளுமை மிக்க இடத்துல உட்காந்துருக்கவங்க கூட நான் எந்த ஒரு போட்டோ வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன். நம்ம என்னதான் எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் தலைமை கிட்ட சேர்க்கிற அளவுக்கு இருக்க மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி நிர்வாகிகள் நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டு போக மாட்டாங்க. நீ என்னதான் பண்ணாலும் இப்படிதான் உட்காரணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். இன்னைக்கு திமுகல நிலைச்சிருக்கிறதுக்கு ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு வாரிசா இருக்கணும், இல்ல பணமா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் எல்லாம் நீ திமுகல என்ன நல்லது பண்ணாலும் ஒரு ஆளே இல்லை. இது வந்து பாக்குற திமுக கடைக்கோடி தொண்டை இன்னைக்கும் கஷ்டப்பட்டு சைக்கிள்ல கட்சி கொடி பிடிச்சிட்டு போற எத்தனை பேரை நான் பாக்குறேன். அவங்களுக்கு என்ன கட்சி பண்ணிருக்கு, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல வந்து அவனுக்கு அடுத்து ஒரு போஸ்டிங், 5 லட்சம் கொடுத்தா அவனுக்கு மாவட்டத்துல ஒரு போஸ்டிங். நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. கட்சிக்காக உழைச்ச ஒருத்த வந்து மேல வந்திருக்கானா? இல்லவே இல்லை. அவனோட மேல வந்துட்டானா ஊழல் பண்ண முடியாது. மத்தவங்க ஊழல் பண்ற தடுப்பானே, அப்புறம் எப்படி அவனை மேல விடுவாங்க? இப்ப இந்த மாதிரி மக்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்கள அந்த இடத்துல உட்காரவே வைக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன விமர்சனம் பண்றாங்க. ஒருத்தர் வந்து என் ஜெயராம்னு ஒருத்தர், அவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் வந்து எல்லாத்த பத்தி விமர்சனம் வைப்பாரு. நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் ஆனந்தனை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் மன்னரும் அமெரிக்கா மன்னரும் இணைஞ்சதுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. என் வயசுக்கு நான் பண்ண நல்ல நல்ல விஷயங்கள்ல உன் வயசுக்கு நீ ஒரு விஷயம் நீ பண்ணிருப்பியா? இதை வந்து ஏன் கேட்கறேன்னா, ஒரு ஊடகங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். எந்த விஷயத்த பதிவு பண்றோமோ அதுதான் நம்மளை சார்ந்திருக்கவங்க பின்பற்றுவாங்க. நீ நல்ல விஷயங்களை பதிவு பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதுக்கு நீ குரல் கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மத்தவங்களை உதாசீனப்படுத்தி தான் நான் வளர்ந்து வரணுங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்காது. இந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பா நீங்க டிவிக்கேல நீ இணையணும்னு சொல்றது நம்மளோட இது, அவங்க இணையறாங்களோ இல்லையோ அது அவங்களோட விஷயம். சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்ல. எந்த விஷயத்துக்காக நீங்க இதுல வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு? எந்த விஷயத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 1.5 வருட காலமாவே நான் அரசியல் பாதைக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில தான் எந்த நல்லது கெட்டதுக்கு பிறந்தாலும் போயிட்டு அந்த மாதிரிதான் வந்துகிட்டு இருந்தேன். அவர் மாநாட்டுல சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அதான் சொல்றேனேங்க, விளிம்பு நிலை மக்களுக்கான எழுச்சியும் சமூக நீதி பார்வையும் தான் நம்மளை வந்து நம்ம நினைச்சு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். நம்ம சின்ன வயசுல இருந்து ரசிகரா இருந்தோம், அதை தாண்டி ஒரு தலைவரா வந்து இவர் விஷயம் பேசுறாரு, அந்த விஷயம் வந்து இன்னும் செயல்படுத்துவாரு, நம்ம பண்ண விஷயம் அங்க இருந்து நம்ம இன்னும் துடிப்போடு செயல்படுவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் வந்து இவ்வளவு விஷயம் நம்மளை வந்து கொண்டு போய் அதை பண்ண வச்சுச்சு. அதனாலதான் தமிழக வெற்றி காலத்துல நம்ம இணையவும் வச்சுச்சுமா. ஓகே, நான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து பேசுறீங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பொதுமக்களா பார்க்கும்போது யங்ஸ்டரா எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, நாங்க வந்துட்டு இந்த கட்சி வாரிசு அரசியல் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஐடியாலஜி நல்லா இருந்தா நாங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எங்களுக்குமே தளபதியோட இதை பார்க்கும்போது, அந்த மாநாடு பார்க்கும்போது நல்லா இருக்கு இவரோட ஐடியாலஜி, இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணா நீங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
எங்களோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்களும் எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி சொல்றத செய்யாம விட்டுறாதீங்க, சொல்றத செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நம்ம நினைக்கிறத கூட செய்ய முடியாத ஒரு ஏக்கத்துல இருந்து தானே நம்ம நினைச்சதை இதுக்கப்புறமாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல நினைஞ்சிருக்கோம். கண்டிப்பா. இந்த சிரிப்புக்கு பின்னாடி பல ஏக்கம் இருக்குமா? அது வந்து சீக்கிரமா அது எல்லாமே நல்ல முறையில நடைபெறுத்தணும், எல்லாருக்கும் எல்லாமும் கொண்டு போகணும். அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் வழியில எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அதுதான் எங்க அஜெண்டாங்கிற மாதிரி அதுக்கேத்த மாதிரி செயல்படுவோம். ஓகே, கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும்ன்றத எங்களோட ஆசையும். அது இல்லாம இருந்துடக்கூடாது, இதுவும் ஒரு ஏமாற்றமா இருந்துடக்கூடாது இந்த இயக்கமும் அப்படின்றதா மக்களோட ஒரு இதுவா இருக்கு. இப்போ ஃபைனலா ஒரே ஒரு இது, தளபதியை பாத்தீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? என்ன ஏதாவது பேசுனீங்களா? சின்ன வயசுல இருந்து ரசிகரா இருந்திருக்கோம். ரசிகரா இருந்திருக்கிறத தாண்டி நான் அண்ணனை வந்து 2-3 இடங்கள்ல பார்த்திருக்கேன். ரொம்ப அருகாமையில பார்த்த ஒரு விஷயம்னா, ஐயா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேசிக்க முடிஞ்ச தூரத்துல இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் இல்லையா? ஒரு பொது ஊடகத்துல, பொது இடத்துல நம்ம எவ்வளவு மனசுக்குள்ள ஆர்ப்பரிப்பும் ஆசைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த விஷயங்கள் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணோம், சந்தோஷமா இருந்துச்சு. அதை தாண்டி நேரடியா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு நிறைய பேசலாம், நிறைய பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா நிறைய பார்க்கலாம். நான் எப்படி இப்போ வந்து நீங்க டிஎம்கேக்கு பேசும்போது ஒரு வாட்டி வந்தோம்னா, இப்போ டிவி கேக்கு எடுத்தோடனே கேமரா எடுத்துட்டு வந்துட்டேன். இதே மாதிரி 2026 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க நம்பரை டெலிட் பண்ணவே மாட்டேன், நீங்களும் டெலிட் பண்ணக்கூடாது. டெலிட் பண்ணாலும் நான் வேற வீடுலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா வந்து உங்களதான் கேள்வி கேட்பேன், தளபதியை கூட விட்டுருவேன் நானு. உங்களதான் வந்து கேள்வி கேட்பேன். சரிமா, மக்கள் சார்பா நான் கேட்பேன். ஓகேவா? இன்னைக்கு நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் திமுக கழகத்துல இருந்தேன், இன்னைக்கு டிவிக்கே வந்திருக்கேன் அப்படிங்கறதுக்காக தமிழக வெற்றி கழகத்துல இருக்க அனைத்து என்னோட சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருந்த விஜய் மக்கள் இயக்க ரசிகர் மன்ற சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், ஒருத்தர் கூட நம்மளை வந்து வேணான்னு சொல்லலை, எல்லாரும் ஆதரிச்சாங்க. அது ஏன் நான் வந்து பெருமையா சொல்றேன்னா, நம்ம செய்கின்ற செயல்களுக்கு அப்படி, செய்ய துடிக்கின்ற விஷயங்கள் அப்படி. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னொருத்த வந்து ஒரு இடத்துல இருந்து வந்தானா அவனுக்கு யாரும் இங்க அவ்வளவா வழி விட்டு பண்ண மாட்டாங்க. அப்பேற்பட்ட இதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்படி இருந்த நம்மளை ஒரு நல்ல நிலைமையில வைக்கணும், நல்ல நல்ல செயல் திட்டங்களுக்கும் கூட இருந்து சக மனுஷனா, சக உறவா, சக நண்பனா பயணிக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுற தமிழக வெற்றி கழக அன்பு சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், அதை தாழ்ந்து எந்த கட்சி எந்த இதுன்னு பார்க்காம என் பின் தொடர ரசிகர்களா இருக்கட்டும், என்னுடைய சகோதர சகோதரி இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய இந்த நேரத்துல மனமான நன்றி. ஏன்னா நான் இவ்வளவு தூரம் பேசுறது எல்லாமே நம்மளுக்காக, நம்மளை சுத்தி இருக்காக எல்லாரும் தான். எல்லாரும் வந்து ஒற்றுழைஞ்சு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி நல்ல விஷயங்களுக்கு குரல் கொடுப்போம், நல்ல நல்ல திட்டங்களையும் செயல்களையும் நிறைய செய்வோம். அதுக்கு எல்லாரும் நம்ம ஒன்றின்று பாடுபடுவோம். சரிங்களா? ஓகே, கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொன்ன எல்லாமே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே வந்து போதும், உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இவ்வளவு பிரீஃபா வந்து சொல்லியிருக்கீங்க. நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த கட்சியோ என்ன யார் ஆள்றீங்களோ எங்களுக்கு தெரியாது, நல்லது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்களோட ரெக்வஸ்டா வந்து வச்சுட்டு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லி இந்த ஷோ வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா. நன்றி.